ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஏன்னா இதுவும் வந்து ஒரு ஃபிக்ஸட் அசெட் தான். பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு ஏற்கனவே நம்ம கொட்டேஷன் வாங்கியிருக்கோம். அந்த கொட்டேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். நாங்கள் ஏற்கனவே இந்த கொட்டேஷன் வாங்கியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மிஷினரிஸ், என்ன மிஷினரிஸ் வரதுக்கு எரெக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும், அதோட பேக்கேஜிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் எவ்வளோ ஆகும், டாக்ஸஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கால்குலேஷன்ல எடுத்துக்கணும். என்னென்ன ஸ்பேர்ஸ் வாங்க போறீங்க. நீங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அவசரத்துல மிஷினரியோட காஸ்ட்டை வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்பேர்ஸோட காஸ்ட் பாத்தீங்கன்னா மிஷினரி காஸ்ட்ல பாதி வரும். அது அவங்களுக்கு வாங்க வசதி இருக்காது. எல்லாத்தையும் நீங்க கொட்டேஷன்ல பார்த்து வாங்கணும். ஸோ இது வந்து நம்ம டீடைல்ஸ் இப்படி தான் கொடுப்போம். பிளான்ட் அண்ட் மிஷினரி பொறுத்தளவுல என்ன ஐட்டம் வாங்குறோம், எவ்வளவு குவான்டிட்டி வாங்க போறோம். ஒரு சில டைம்ல ஒரு மிஷின் தேவைப்படும், இல்ல டெய்லரிங் பண்றாங்கன்னா 2 மிஷின் தேவைப்படலாம், இல்ல ஒரு மிஷினா 2-3 மாடல் தேவைப்படலாம். அதோட ரேட் என்ன, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ. ஸோ இப்போ இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி பொறுத்தளவுல நம்ம என்னெல்லாம் மிஷின்ஸ் யூஸ் பண்றோமோ அதை தனி ஒரு ஹெட்டிங்ல போடுவோம். ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்றத தனி ஹெட்டிங்ல போடுவோம். டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது தனியா போடுவோம். லேபரட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தனியா வரும். ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தனியா வரும். ஏன்னாக்கா இந்த லேபரட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், ஃபயர் ஃபைட்டிங் டூல்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூல வராது. நம்மளுடைய கெப்பாசிட்டியில மேனுஃபேக்சரிங்க்கு அந்த 1 crore கொடுத்துருக்கிறதுல இதெல்லாம் லிமிட்ல வராது. இதெல்லாம் எக்ஸம்ஷன் உண்டு. அடிஷனலா என்னன்னாக்கா பிளான்ட் அண்ட் மிஷினரி பொறுத்தளவுல டிப்ரிசியேஷன் வந்து 20% டிப்ரிசியேஷன். டூல்ஸுக்கு போனீங்கன்னா 25% டிப்ரிசியேஷன், ஃபர்னிச்சர்ஸ்னா 10% டிப்ரிசியேஷன். ஸோ அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூஸும் மாறுறதுனால ஸோ நம்ம தனித்தனி அந்த ஹெட்டிங்ல இதுல போட்டு வச்சுக்கோம். ஒரு ஹெட்டும் போட்டுட்டோம்னாக்கா ஸோ அதுக்கு அடுத்தது இது வந்து இது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இல்லாம ப்ரிலிமினரி அண்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னாக்க கம்பெனி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு சேல் டீட் போடுவோம். அதே மாதிரி ரெண்டட் பர்மிசஸ்க்கு ஏதாவது நம்ம அக்ரிமெண்ட்ஸ் போடுவோம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்றதுக்கு யாராவது கன்சல்டன்ட் போய் நீங்க இல்லாட்டி ஏதாவது ஃபீசிபிலிட்டிக்கு யாராவது பேங்கர்ஸ்ட ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் வாங்குவீங்க. வேற லீகல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது தேவைப்படலாம் நீங்க லேண்ட் அக்வயர் பண்ணும்போது. அதே மாதிரி ப்ரொடக்ஷனை கமர்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யாராவது ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணி அவங்களுடைய சேலரிஸ் மற்றதெல்லாம் வந்தா கூட அதுவும் ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ல வந்துடும். பிளஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு நம்ம கமிஷனிங் எக்ஸ்பென்சஸ், நீங்க லோன் வாங்கிட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்ட வேண்டிய தொகை இருக்கிறதும் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட் சார்ஜஸும் ப்ரீ ஆப்ரேட்டிவ்ல கட்டிக்கலாம். அது வந்து ஒரு ஃபிக்ஸட் அசெட்ல காட்டலாம். ஸோ இந்த ஃபிக்ஸட் அசெட்ல பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஃபர்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் ஒன்று, ரா மெட்டீரியல் ஒன்று, டூல்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று, கடைசியா வந்து 4வது வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு வந்து டோட்டல் ஃபிக்ஸட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ இந்த டோட்டல் ஃபிக்ஸட் எக்ஸ்பெண்டிச்சரும் பிளஸ் ஒரு லிமிடெட் ஒர்க்கிங் கேபிட்டல் தான் நம்ம இனிஷியலா லோன் அமௌண்ட் கேட்க போறோம், டோட்டல் கேபிட்டல்ல கேட்க போறோம். ஸோ ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், என்னெல்லாம் ரா மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அதோட ரேட், மார்க்கெட் ரேட் பார்த்தா ஒன்று வந்து மீட்டர்ல இருக்கும் குவான்டிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ்ல இருக்கும், லிட்டர்ஸ்ல வரும். என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு டோட்டல் வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கணும். இது ரா மெட்டீரியல் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பெண்டிச்சரோட ஃபர்ஸ்ட். இது செகண்ட் கன்சியூமபிள்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் என்னெல்லாம் வாங்க போறோமோ நமக்கு ரெகுலர் யூசேஜுக்கு மிஷினரிஸ்க்கு வாங்குற ஐட்டம் எல்லாம் கன்சியூமபிள் அண்ட் ஸ்பேர்ஸ்ல காட்டிக்கும். இது செகண்ட் ஐட்டம். தேர்டு வந்து மேன் பவர், எம்ப்ளாயிஸ் எவ்வளோ வாங்குறோமோ வந்து எம்ப்ளாயிஸுக்கு நார்மல் சேலரியோட பர்க்யூசிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து வெறும் சேலரி கொடுத்தா பத்தாது, அடிஷனலா ஒரு 10%, ஏன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு ஓவர் டைம் பாக்குற மாதிரி இருக்கும், இல்ல வேற ஏதாவது சம் இன்சென்டிவ்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அவங்களுக்காக கம்பெனி வந்து டீ காஃபி மற்ற எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும், அதை வந்து பர்க்யூசிட் போட்டு அதை ஒரு அமௌண்ட் காட்டிக்கும். ஜென்ரலா 15% வரைக்கும் அதுல அலௌடு. ஈவன் இதுலயே ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் தனியா, ப்ரொடக்ஷன் ஸ்டாஃப் வந்து தனியா பண்ணிக்கலாம். அது நமக்கு பிஇபி கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். 2 கேட்டகரி தனித்தனியா கூட பண்ணலாம். இது இல்லாம நம்ம வந்து யூட்டிலிட்டிஸ் சர்வீசஸ்ல பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றோம், வாட்டர், ஃபியூயல். சின்னதா பண்றவங்களுக்கு இது ஒன்றும் அதிகமா செலவாகாது. லம்சம்னு போட்டு ஒரு 500 rupees டோட்டலா காட்டிக்கலாம். பவருக்கு எவ்வளவு வரும்ன்றத நீங்க உங்களுடைய மிஷினரிஸ் தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது அதர் கண்டிஜென்சிஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ரெகுலரா ப்ரொடக்ஷன்ல வராது, மேன் பவர்ல வராது. நம்ம வந்து ரெண்ட் கொடுக்கறது இதுல வந்துடும். இப்ப நீங்க வந்து சேல்ஸுக்காக தனியா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாங்குவீங்க, அதோட ரெண்ட் வந்து அதர் கண்டிஜென்சி எக்ஸ்பென்சஸ்ல வரும். நீங்க வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா அதோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வரும், டெலிஃபோன் சார்ஜஸ், இன்சூரன்ஸ், பேக்கேஜிங் மெட்டீரியல்,
ஃப்ரைட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், சேல்ஸ் ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து அதர் கண்டிஜென்சி எக்ஸ்பென்சஸ்ல வந்துடும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இது வரைக்கும் பண்ணுன அந்த 5 எக்ஸ்பெண்டிச்சரும் சேர்த்தோம்னா டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு என்ன வேணும், டோட்டல் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சிடும். ஸோ இப்போ இந்த டோட்டல் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் மாறும். ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து டெய்லி அவங்களுக்கு வந்து கேஷ் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு பொறுத்தளவுல ஒர்க்கிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து 1 மந்த் கையில இருந்தாலே போதும். 1 மந்த்துக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் வாங்கி வச்சுக்கலாம். 1 மந்தோட ஸ்டாஃப் சேலரி கையில ரிசர்வ்ல இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. இதே வந்து ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ஒரு எல்இடி பல்ப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இல்லை ஒரு கிரில் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னாக்கா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு கம்பெனிக்கு சப்ளை பண்ணி பணம் வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து எப்படியும் 45 days, கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் 45, ஆனா 3 மாசம் வரைக்கும் ஆயிடுது. அது இல்லாம அவங்க ரா மெட்டீரியல் கையில ரிசர்வ் வச்சிருப்பாங்க. ஸோ ரிசர்வ் இருந்தாதான் அவங்க தொழிலை ஆரம்பிக்க முடியும். அந்த ப்ராசஸ்க்கு பாத்தீங்கன்னா அதுக்கே அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 days 25 days டைம் எடுக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணாங்கன்னா 1 month அப்ராக்சிமேட்டா எடுக்கும். ஸோ அவங்க வந்து மினிமம் 3 months ஒர்க்கிங் கேபிட்டல் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ டோட்டல் கேபிட்டல்ன்றது என்னன்னாக்கா பிக்சட் கேபிட்டல் பிளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து ஒரு சில தொழிலுக்கு 1 week எடுக்கலாம், மேக்ஸிமம் 3 months வரைக்கும் கவர்மெண்ட் அலௌடு. நம்ம 6 months கேட்டா கொடுக்க மாட்டாங்க பேங்கர்ஸ். ஸோ இதை போட்டு கூட்டினோம்னா டோட்டல் நமக்கு எவ்வளவு கேபிட்டல் ஃபண்ட் வேணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ பேங்க்கு நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்றது இவ்வளோ எனக்கு ஃபண்ட் வேணும், இதுதான் என்னுடைய டோட்டல் இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட். இந்த காஸ்ட் எல்லாம் மார்ஜின் மணி போக பேலன்ஸ் அமௌண்ட் லோன் வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இதுக்கு அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து நார்மலா என்ன நினைச்சிட்டு இருப்போம்னாக்கா ஒர்க்கிங் கேபிட்டல் இவ்வளவு ஆகுது, அப்ப நம்ம இவ்வளவு கொடுத்தா நமக்கு லாபம் வரும்னு நினைப்போம். ஆக்சுவலா அதுதான் கிடையாது. என்னன்னா ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நம்ம அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சொன்னோம். அது இல்லாம நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கோம், அந்த மிஷினரி டிப்ரிசியேஷன் ஆகும். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ஒரு மிஷினரிஸ்க்கு மாறும். 10% மிஷினரிஸும் உண்டு. இப்போ உதாரணமா கம்ப்யூட்டர்ஸ் நீங்க எடுத்தீங்க, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல பண்றவங்க டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிள்லாம் எடுத்தீங்கன்னா அதோட டிப்ரிசியேஷன் வந்து 40%. ஸோ அது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஐட்டம்ஸ் எவ்வளோ டிப்ரிசியேஷன் அந்த வேல்யூ எடுக்கணும். ஸ்டாண்டர்டா வந்து 10ன்றது நம்ம ப்ராஜெக்ட்ல போட்டிருப்பாங்க. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்த அளவுல 20%. நமக்கே தெரியும் டேபிள் சேர்லாம் அவ்வளோ சீக்கிரம் வேஸ்டேஜ் ஆகாது. ஜிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஒன் அவுட் ஆகும், அதனால அதுக்கு வந்து 25% டிப்ரிசியேஷன். ஸோ அந்த டிப்ரிசியேஷன்றது என்னன்னா அதோட ஜென்ரல் லைஃப் 4 years அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இப்போ இந்த டூல் வந்து ரொம்ப ஜாஸ்தி யூஸ் ஆகணும், அதுக்கு 40% வரைக்கும் நீங்க டிப்ரிசியேஷன் சொல்லலாம், அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் எதனால அதுக்கு ஹையர் வேல்யூ எடுத்திருக்கீங்கன்ட்டு. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி ஜென்ரலா இப்போ நமக்கே தெரியும், ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 10 வருஷம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மினிமம் ஒரு 5 years யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ரஃபா வந்து அதோட லைஃபை பேஸ் பண்ணி தான் அந்த டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப லோன் வாங்கினாலும் வாங்கலைனாலும் டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். நம்மளோட பணத்துக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஸோ இது எல்லாத்தையும் கூப்பிட்டுனா தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம், சேல்ஸோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதர் கண்டிஜென்சி எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு போயிடுறோம். ப்ரொடக்ஷன் பிளான்ன்றது எதுக்காகனா, இப்ப நார்மலா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் நான் இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றேன், அடுத்த வருஷம் இதை வந்து ப்ரொடக்ஷன் வந்து இப்ப இருக்கிற கெப்பாசிட்டியோட இன்க்ரீஸ் பண்ணுவேன், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன்றது பேங்க் மேனேஜருக்கு நம்ம சொல்றோம். அடுத்தடுத்த வருஷம் என்னோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது இன்னும் எனக்கு வந்து சேல்ஸும் ஜாஸ்தி இருக்கும், ப்ராஃபிட் நிறைய வரும்னு சொல்றதுக்காக நம்ம அதை காட்டுறோம். ஸோ சேல்ஸ்ல வந்து என்னென்ன ஐட்டம் நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க, மல்டிபிள் ஐட்டம் பண்றதா இருந்தாக்கா ஒரு ஐட்டம் எவ்வளவு குவான்டிட்டி பண்றோம், அது ரேட் எவ்வளவுக்கு நம்ம விற்க போறோம், டோட்டலா எவ்வளவு நமக்கு கிடைக்கும், எல்லாத்தையும் சேர்த்தோம்னா தான் நமக்கு வந்து சேல்ஸ் டர்ன் ஓவர் கிடைக்கும். ஸோ இதுல பார்த்தோம்னா ஏற்கனவே நான் சொன்ன மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் எவ்வளவு விலைக்கு விற்கிது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அதோட கம்மியான ரேட்ல தான் நம்ம வந்து இதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஒரு எமர்ஜென்சில இது மார்க்கெட்ல 1200 விற்கிதுன்னா நீங்க 1500 போட்டோம்னா கண்டிப்பா அது மார்க்கெட்ல சேல்ஸ் ஆகாது. ஸோ அப்படி அந்த ரேட்டுக்கு கம்மியா வந்துதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதான்றதை பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட்ன்றது என்னன்னா உங்களுடைய டேர்ன் ஓவர் எவ்வளோன்றதை பார்த்தோம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தோம், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் ப்ராஃபிட். இப்ப கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து பிஃபோர் த டாக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ஆஸ் பர் த ஐடி கால்குலேஷன் என்ன டாக்ஸ் வருது டாக்ஸ் பே பண்ண போறோம். நெட் ப்ராஃபிட் ரேஷியோன்றது வந்து என்னன்னாக்கா ப்ராஃபிட் என்ன கிடைக்குதோ டிவைடட் பை சேல்ஸ் பெர் ஆனம். ஸோ இன்ட்டு 100 போட்டோம்னா அது பர்சன்டேஜில் வந்துடும். ஸோ எவ்வளோ நமக்கு வந்து
சேல்ஸ் எவ்வளவோ அதுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது பர்சன்டேஜ்ல அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஜென்ரலா பார்த்தோம்னா இது வந்து ஒரு 8 to 12% தான் இருக்கும். ரொம்ப ஹையான பர்சன்டேஜ் எல்லாம் ப்ராஃபிட் யாருக்கும் இருக்காது. இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட் நம்ம கால்குலேஷன்ல பார்த்தோம்னா யாருக்குமே வந்து 2 to 4% மேல ப்ராஃபிட் இருக்கவே இருக்காது. ஆனா நம்ம லோனுக்கு போகும்போது எல்லாருக்கும் 8 to 12% ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க ப்ராஃபிட் இன்ட்டு 100 டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அது பர்சன்டேஜ்ல சொல்றோம். இது எதுக்காகன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்மளால கடன் அடைக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஜென்ரலா இது பார்த்தோம்னா ஒரு 24 to 30% நார்மலாவே எல்லா ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கும். ஏன்னாக்க ப்ராஃபிட் வந்து நமக்கு 25% அப்ராக்சிமேட்டா எடுத்தாக்க நம்ம வந்து 4 இயர்ஸ்ல லோன் திருப்பி கட்ட முடியும். 20% ப்ராஃபிட் வருதுன்னா 5 வருஷத்துல கட்டலாம். ஸோ ஒரு சிலது வந்து 18% இருந்தா கூட வந்து பேங்கர்ஸ் வந்து நமக்கு பர்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம லோன் வந்து 7 இயர்ஸ்க்கு எடுக்கிறோம். 7 இயர்ஸ் லோன் எடுக்கும்போது 18% இருந்தா 7 வருஷத்துக்குள்ள நம்மளால திருப்பி கட்ட முடியும். இன்னொரு ரீசன் என்னன்னா நமக்கு வந்து டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் நமக்கு ரீபேக் வந்துடும், கையில பணம் இருக்கும், அதனால நம்மளால திருப்பி கட்ட முடியும். அடுத்த வருஷம் நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம வந்து அந்த பேங்கர்ஸ் மீட்டிங்ல நீங்க ஹைலைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் தான் மெயினான பாயிண்ட். ப்ராஃபிட் வருதா, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வருதா அப்படின்றதுக்கு.